வணக்கம் நெக்கலியம்மா. வணக்கம். என்ன எல்லாரும் பேய் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன எதிர்பார்க்காத வந்திருக்கானா? எதிர்பார்த்திருக்க வேண்டாமா? என்னைக்கு நாளைக்கு இந்த ஜெயராஜ் வருவான்னு எதிர்பார்க்க வேண்டாமா? என்ன நெக்கலியம்மா, நான் சொல்றது சரிதானே? எதிர்பார்த்தேன், எதிர்பார்க்காம இல்ல. எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. அன்னக்கிளியம்மா தான். அன்னக்கிளியம்மா மாறவே இல்ல. அன்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான் அன்னக்கிளியம்மா இல்ல. வாங்க உள்ள வாங்க. பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் போயாச்சு. இப்பதான் வழி அனுப்பி வச்சேன். அக்கா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வாங்க. கெஸ்ட் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை. இல்ல இருக்கட்டும். செம்மலி அக்கா, என்னங்க? அத்தை இல்ல, நான் போட்டுட்டு வரேன். சீக்கிரம் போட்டு கொண்டு வா. இப்ப இவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? சத்தம் போடாம இருங்க. உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. காஃபி போட்டு கொண்டுட்டு வருவாங்க. இல்ல பரவாயில்ல, ஒரு வேலை சீமை வரைக்கும் வந்தேன். சரி, கல்யாண வீடு நெருங்கினவங்க வீடு, அவங்க எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, உடம்புல கிளம்பியாச்சு. அப்புறம் நானும் கிளம்புறேன். அப்புறம் கிஷோர், என்ன ஜெயராஜ் வாங்க, அப்படி பேசிக்கிட்டே வண்டி வரைக்கும் போலாம். வந்திருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். திடீர்னு ஜெயராஜ் வரதுக்கு என்ன காரணம்? ஏதாவது மோப்பம் முடிச்சுதான் வந்திருக்கான். சும்மா அப்படியாமா? வாங்க கிஷோர், அப்படி பேசிக்கிட்டே போலாம். அப்புறம் விக்ரம், உங்க ட்வீன்ஸ் எப்படி இருக்கானுங்க? நல்லா இருக்கானுங்க. சரி போ, வண்டி வரைக்கும் வண்டி தூக்கிட்டு போ. சரி. அடா உங்க நட்பை பார்க்கும்போது என் உடம்பு அப்படி புல்ல அரிக்குது. ஒட்டி பிறந்த ரெட்டர்கள் மாதிரி அப்படி இடப்படியாம சுத்திட்டு இருக்கீங்க. உங்க நட்பு கொஞ்சம் விசித்திரமானதுதான். எது பண்ணாலும் சேர்ந்துதான் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பலியா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் பங்கு போட்டுக்கிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன வேணும் ஜெயராஜ் உனக்கு? இல்ல, உங்க நட்பை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. எது பண்ணாலும் ஷேர் பண்ணி தான் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிஷோர் இல்லாம விக்ரம் இல்ல, விக்ரம் இல்லாம கிஷோர் இல்ல. இந்த விக்ரம் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி கிஷோர் இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த கிஷோரா தான் இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். நண்பன் என்ன பண்ணாலும் அதை விட்டு கொடுக்காம முட்டு கொடுக்கறதுல விக்ரம் அடிச்சுக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். புண்ணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் சரிசமமா புரிச்சுக்கிறீங்களாமே, அப்படியா? இந்த நக்கல் பச்செல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. இல்ல, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன இயக்கத்தனை பண்ணாலும் எந்த போஸ்ட்ல இருந்தாலும் காட்டியே கொடுக்க மாட்டாராம் இந்த கிஷோரு. நீதி நேர்வ கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடியவங்க வயசுல பிறந்த புள்ள கிஷோரு. ஆனா ஃப்ரெண்ட் அயோக்கியன்னு தெரியும். ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் பின்னாடி பக்கபலமா இருக்கிறது இந்த கிஷோர்னு கேள்விப்பட்ட. வேலைன்னு வரும்போது நீதி நேர்மன்னு கடைப்பிடிக்கக்கூடியவர் தான். ஆனா ஃப்ரெண்டுன்னு வரும்போது எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிருவாரு. நீதி நேர்மல்லாம் மத்தவங்களுக்கு தான், ஃப்ரெண்டுக்கு இல்ல. ஃப்ரெண்டு தப்பே பண்ணாலும் அப்படியே முட்டு கொடுப்பாரு இந்த கிஷோரு. பணத்தாலையும் பதவியாலும் மூடி மறைச்சிருவாரு இந்த கிஷோரு. அப்படித்தானே? இல்ல அந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்த. என்ன வேணும் உனக்கு? அதாவது இவன் சேர்ந்து கூட நினைச்சீங்க, அந்த எவிடன்ஸ் யார் கையிலன்னு சொல்ல வந்த. என்ன உணர்ந்துட்டு இருக்க? யாரு இந்த பூமியில இருக்க கூடாதுன்னு நினைச்சியோ, யார் என் கையில சிக்கவே கூடாதுன்னு நினைச்சியோ, அவங்க இப்ப ஏன் கஸ்டடியில. என்ன என்ன உளறிட்டு இருக்க? யாரு என்கிட்ட சிக்கவே கூடாதுன்னு நினைச்சு முட்டிக்கின்னு நினைச்சீங்களோ, அந்த கடவுள் இல்ல என்கிட்டயே அனுப்பி வச்சுட்டாரு. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அண்டவ படைச்சா சேராச்சிட்ட கொடுத்தா. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. அதை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் உங்க வீட்டுக்கே வந்தேன். தாள வச்சு வரட்டீங்களே, வேற எங்க? என் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்படியே ஷாக்கா இருக்குமே. உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான உண்மை ஒன்று சொல்லியே அவனை பத்துக்க கிஷோரே. அவளை நான் 4 நாள் கடத்தி கொண்டு வச்சிருந்தேன். அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா வாயே திறக்க மாட்டேன்னுட்டா. நான் எவ்வளவு மிரட்டி பார்த்தேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், பட்டுனியா போட்டு பார்த்தேன், தூங்க விடாம பண்ணி பார்த்தேன். வாயே திறக்கலவா. விசுவாசம், உங்க அம்மா மேல உள்ள விசுவாசம். செத்தாலும் பரவாயில்ல, எத்தையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு இருமாப்பா இருந்தா. அப்புறம் இன்னொரு ஜாக்பாட் கிடைச்சது பாரு எனக்கு. மும்பைல இருந்து வந்துட்டு இருந்தேன். பார்த்தா தேன்மொழி ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருந்தா. ஆகா, நல்ல சந்தர்ப்பமா இருக்க. 2 நாள் தூக்கி விசாரிக்கலாமே. இப்ப விசாரணைக்குன்னு கூட்டா வர மாட்டா, கடத்தினாலும் தப்பிச்சிருவா. என்ன பண்ணுன்னு அவளை ஆள வச்சு வரட்டினேன். சொல்றது கேளு. அவகிட்ட ₹1 கூட கையில இல்லாம நானும் அவளை காப்பாத்தி கூட்டு வர மாதிரி 2 நாள் ட்ரெயின்ல என் கூடயே வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஐக்கியம் ஆயிட்டோம். நான் தான் கிட்ட நெருங்கி போனேன். அவ கரெக்டா தான் இருந்தா. அப்போ கூட அவ வாய் திறக்கவே இல்லையே.
நானும் எவ்வளவோ இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ கிட்ட இருந்து லேசா எதையும் வாங்க முடியாது, இவளை அப்புறமா பாத்துக்கலாம், வீட்டுல இருந்து வேற யாரையாவது தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா எதிரிய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்க அப்பாவே விரட்டிட்டீங்களடா. அவன் இப்ப இல்ல, எப்பவுமே உண்மை சொல்ல மாட்டான். அவளை திட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்லாம இருந்தது. ஆனா இனி உண்மை சொல்லிடுவான். போத்தை விடாத. ஆமா, உன்னால வச்சு விரட்டினதே உன் முன்னாள் எக்ஸ் கணவர் தானே. அவகிட்ட உண்மை பூரா சொல்ல போறேன். சும்மா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் பாரு. தீண்டாத வரைக்கும் தாண்டா உங்களுக்கு நல்லது, தீண்டிட்டீங்கல்ல, இனி ஆட்டத்தை பாருங்க. அப்படின்னா அவளுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவளை தீர்த்து கட்டதுக்கு இவ்வளவு பிளான போட்டிருக்கீங்க. ஆனா என் வேலையை நீங்க ஈஸியா ஆக்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு கூட அவன் மேல சந்தேகம் ஒரு நாள போயிட்டுது, இவகிட்ட நீ எவ்வளவு நாள் நடக்காதுன்னு. ஆனா எப்பால வச்சு அவளை போட்டு தலைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பந்தாண்டா எனக்கு புரிஞ்சுது அவகிட்ட பெரிய எவிடன்ஸ் இருக்குன்னு. ஆமாடா, நான் வந்த கேஸ் வேறதான். அதை முடிக்காம நாங்க இங்க போக மாட்டேன். முடிக்காம இந்த ஜெயராஜ் இங்க போக மாட்டான். எல்லாரும் முகத்தை நான் கிழிச்செறிவேன். மீட்டில இருக்கும்போது என் முகத்திலே நீங்க கிழிச்சிங்கல்ல, பழிக்கு பழிடா. ஏய், மிலிட்டரியில குடிகட்டு பிறந்தேன். ஏய், அடுத்த கமாண்டர் நான் தான் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்ந்து என்ன வாச்சிங்கல்ல, அந்த பொண்ணு தர நீ என்ன தப்பிக்கவே முடியாது. அந்த பொண்ணு தர என் இடத்த பிடிச்சி உங்களை சும்மாவே விட மாட்டேன். போடா, உன்னால என்ன பண்ணுமோ பண்ணுப்போ. நீ பழிக்கு பழி வாங்கதான் வந்திருக்க, எங்களுக்கும் தெரியும். தேன்மொழி அவகிட்ட ஒண்ணும் தேராது. நாங்க இதுக்கு ஆள வச்சு விரட்டணும், எங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம ஆள வச்சு விரட்டினீங்களா என்ன? நான் விரட்டல, அதையும் நீ தான் பண்ணிருப்ப. மில்ட்ல தான் முதுகுல குத்துனீங்கன்னு பார்த்தேன். சரின்னு வெளியில விழுந்து ட்ரைனிங் எடுத்தா அங்கேயும் என்ன ஒச்சு விட்டீங்களா நீங்களா? தேக்கி சார், நீ டாப்ல வர்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ இருக்க வேண்டியது நான் இருக்க வேண்டியவன். ஆனா இன்னைக்கு நான் சும்மா கேஸ் பிடிக்கிற சரி விட்ட மாட்டேன்டா. உன்னை நான் விட்டவே மாட்டேன். உன் குடும்பத்தால நான் இழந்தது ஏராளம். அதுல முக்கியமானது என் குடும்பம். நீங்களும் குடும்பத்தை இழந்து அனாத்திய தேர்ல சுத்துவீங்கடா. ஒண்ணுக்கிளி ஒரு புள்ள கூட இல்லாம தத்தளிக்கணும். அவ கண்ணி சிந்ததை நான் பார்க்கணும். அது நடக்காது. நாங்க உசுர இருக்க வைக்கிறது நடக்காது. குடும்பம் இல்லாம எங்க அம்மா பார்க்கலாம். நினைச்சா 2 பேரும் திருட்டு மொழி முடிக்கும் போதே எனக்கு தெரியும் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. அவன் பிராடு விட்டு போறான், நாங்க ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, அவன் அடிப்பட்ட பாம்பு எந்த எல்லைக்கும் போவான். நாம தான் கொஞ்சம் ஒதுங்கி போகணும். அவனுக்கு எவ்வளவோ சொல்லி நான் புரிய வச்சுட்டேன். அந்த நடந்த சம்பவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதை அவன் புரிஞ்சுக்கல, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன சவால் விட்டுட்டு போனான்னு தெரியல அவனுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம் விடு. உண்மை சொல்லு, தேன்மொழி உண்மையில ஆலோசனை வரட்டியா? இல்ல, நீ இல்லன்னு சொல்ற விதமே தப்பா இருக்குது. அப்படி விடு, நீ ஏதாவது பண்ணிருந்தா தம்பியில பார்க்க மாட்டேன், காலைக்கில போட்டு நசிக்குவேன். நீ கரெக்ட் தானடா? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வசதி பேசினா அடிச்சு பார்த்துக்க. சாரி, அவன் என்ன மிரட்டிட்டு போறான். அவன் எல்லாத்தையும் இறந்து வந்து நிற்கான். அவன் ஆகாசத்துல இருப்பான். நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா போடும். அது நடந்த சம்பவத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது தப்பா இன்ஃபார்ம் இருக்குது. அதுல நம்ம நிரூபிக்கதான் செய்யணும் தவிர அவன்கிட்ட வாதாடக்கூடாது. போ, அவன் ஒண்ணு முட்டாள் இல்ல, திறமசாலி. அவன் எவ்வளவு திறமசாலி நமக்கு தெரியாது. 100 தீவிரவாதியே வந்தாலும் ஒத்தையில நின்று மோதி ஜெயிச்சவன். அவங்கிட்ட போய் உன் ஈரத்தை கட்டிட்டு சும்மாடா. சரி, கோப்படாத. நீங்க வாடா நீ. சரி, கோப்படாத. நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நீயும் விக்கியும் போய் அன்னைக்கு வீட்டுல கொடுத்துட்டு வந்துருங்க. நானும் அப்படியும் தமிழ் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி, அது 2 பேரும் சிரிச்ச முகமா இருங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? எங்க சிரிக்க, அதான் மூடி அவுட் ஆக்கிட்டு போயிட்டானே. சரி, அவன் நிலைமை அப்படி விடுங்க. தேன்மொழி அவன் கஷ்டத்துல இருக்காளா? எனக்கு நேற்று நைட்டு தெரியும். ஏன் நீ சொல்லவே இல்லை? இன்ஃபார்ம் பண்ணதே இவன் தான். அதனாலதான் நாங்க தேடல. அது பாத்துக்கலாம், விடுங்க. என்ன அசிங்கப்படுத்த இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்த உனக்கு அவளுக்கு இப்ப எந்த சம்பந்தம் இல்லையா? நீ அசிங்கம் நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேண்டாம் முடிவு பண்ணிட்டல. சொன்ன வேலையை பாரு, போ. போய் நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு, போடா. சரி. என்ன, இந்த ஜெயராஜ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது நீங்க தான் அந்த கேஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க. யார் இந்த ஜெயராஜ்? நாங்க மிலிட்டரியில ஒன்னாதான் இருந்தோம். அப்போ நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ முக்கியமான ஒரு தாக்குதல் நடத்தணும். அப்போ இவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. சரி, அப்போ எங்க படைக்கு இவன் தான் ஹெட்டா இருந்தான். சரி, நான் ஒரு தாக்குதலுக்காக ஒரு பிளான போட்டு கொடுத்தேன். இவன் ஹெட்டுங்கனால அதுக்கு அப்ரோச் பண்ணவே மாட்டேன்னுட்டான். நம்ம கிஷோ தான் தலைப்படையரா இருந்தான். அவங்கிட்ட கூட பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனா இவங்கிட்ட எனக்கு வாங்கவே முடியல. அந்த தாக்குதல் நான் பிளான் போட்டது கொஞ்சம் ரிஸ்க் தான். சிக்கனா அவ்வளவு பேரும் காலி தான். டோட்டலா காலி ஆயிடுவோம். அது மட்டும் இல்ல, பெரிய அவமானமா ஆயிரும். அதனால இவன் அந்த கேஸுக்கு சிக்னேச்சர் போட மாட்டேன்னுட்டான். சரி, இவன் போட்ட பிளானும் ஒர்க் அவுட் ஆகணும்னா நாள் ஆகும். அது மட்டும் இல்ல, அதுக்கு கொஞ்சம் படைகள் நிறைய தேவைப்பட்டுச்சு.
நான் கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன் முடியல. அதனால இந்த போல நம்ம மாப்பிள்ள இவர் ஒரு குறுக்கு புத்திய போட்டு கொடுத்தாரு. இவரா? ஆமா, இவன் ஊரை பத்தி நாங்க விசாரிச்சு இவன் நிலைமை விசாரிச்சு அப்போ ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம். சரி, என்ன அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இவனை நாங்க அங்க அனுப்பி வச்சுட்டோம். அடுத்த நொடியே கிஷோர் தலைமையில என் டீமு, துரைசாமின்னு ஒருத்தர் அவர் டீமு, இப்படி ஒரு 4-5 டீமு ஒன்னா சேர்ந்து அந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிட்டோம். சக்சஸ் தானே? அதுல கொஞ்சம் உயிரிழப்பு ஆகி போச்சுது. சரி, அந்த கேஸ் ஃபுல்லா ஜெயராஜ் பக்கம் திரும்பிட்டு ஐயோ, அப்புறம் நான் துரைசாமியும் ஐயப்ப 3 பேரும் ஒரு டீம் தான். கிஷோர் நான் இதை தலையிட மாட்டேன்னு பயந்து ஒதுங்கிட்டான். நாங்க போய் சரணடைஞ்சோம். ஆனா அன்னைக்கு நாங்க தாக்கல் நடத்துறது உண்மைதான். அந்த தாக்குதல் சக்சஸ் ஆயிட்டு அந்த தாக்குதல்னால அவன் இங்கே காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனாலும் பலி ஜெயராஜ் மேல விழுந்தது. நாங்க சரணடைஞ்சோம். ஆனா ஜெயராஜ் மனசுக்குள்ள அதுக்குள்ள வன்மத்தை வளர்த்துட்டான். இல்ல, நான் அதை பண்ணினேன், அத்தனை குற்றப்பொழி என் மேல தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னான். அதனால வெற்றில இருந்து அவனை தூக்கிட்டாங்க. எந்த போஸ்ட்டுக்கு போக வேண்டியவன் நான் சரணடைஞ்சேன். என் மேல கோவப்பட்டு சரணடைப்படாதுன்னு அன்னைக்கு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு மிலிட்டரிக்காம விட்டு வெளியில வந்தவன் தான். அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப குற்றம் வந்துச்சு. இதுக்கப்புறம் இதுல இருக்க வேண்டாம்னு தான் நானும் வந்துட்டேன். அதுக்கு நீனும் தானே வர முடியும்? என் மனசாட்சி அதுக்கப்புறம் அங்க இருக்க இடம் கொடுக்கல. அதனால நான் தான் எல்லாத்தையும் தப்பா பண்ணினேன். எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் செலுத்தாம மாதிரி இருந்தேன். தூக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜெயராஜுக்கு எங்க வாழ்க்கையில பெரிய அடிகள்லாம் விழுந்திருக்கு. என்னன்னு சொல்ற? அந்த மிலிட்டரியில இருந்து அவனை தூக்குறதுல இருந்து அவனாவே இல்லாம ஒரு பைத்தியக்கார மாதிரி நடந்திருக்கான். ஒரு சைக்கோ மாதிரி நடந்திருக்கான். அதனால குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால அவன் நிறைய விஷயங்களை இழந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இவன் கொஞ்சம் நல்ல மைண்டு, கிரிமினல் மைண்டு, இந்த ஜாப்ல போய் சேர்ந்திருக்கான். ஆனா அவனை பார்த்தா அந்த கேஸ் விஷயமா வந்த மாதிரியே தெரியலையே. அதுக்காக பழிவாங்க அந்த மாதிரி தெரியலையே. அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். ஏதோ முக்கியமான கேஸ் இங்க இருக்குது. அதை கண்டுபிடிக்கதான் அவன் மும்முரமா இருக்கான். அதுக்கு இந்த குடும்பத்துல இருக்க யாரோ கருப்பாடு தான் அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது ஒரு முக்கியமான கேஸ் மட்டும் எனக்கும் தெரியும். அதுக்குதான் கிஷோரியும் மாப்பிளையும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். தேன்மொழி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தேன்மொழி தான் அத்தனை டெஸ்ட்டுக்கும் முதலியா அம்மா நியமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டுல படிச்சிருக்கா, நல்லா படிப்பாங்கிற நம்பிக்கையில அவளுக்கு அந்த முழு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. செம்பலியக்கா, தமிழக்கா, மீனக்கா இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அந்த இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு தகுதின்னு பார்க்கும்போது சட்டப்படி தகுதி வேணும். அதுக்கான கல்வி இவங்க கிட்ட இல்ல. அதனால அத்தனை தகுதி உள்ள தேன்மொழிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவன் நல்ல நிலைமைக்கு வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்தது. இன்னொன்னு, அம்மா இப்பவும் அவளை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா காலத்துக்கு அப்புறம் அதை நடத்துவாங்கிற நம்பிக்கையில தான் அத்தனை பொறுப்பையும் அவ பேர்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவளுக்கு அவன் மேல சந்தேகம். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான ரகசியத்தை ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அது என்ன ரகசியம்னு கண்டிப்பா தேன்மொழி கிட்ட அம்மா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவளை மடக்குனா ஏதாவது கிடைக்கும்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை பொறுப்பா வாங்கினவா எப்படி போட்டு கொடுப்பா? ஒருவேளை தேன்மொழி போட்டு கொடுத்துட்டானா? சத்தியமா போட்டு கொடுக்க மாட்டா. அவதான் அதுக்கு தலைவரு. அவளே எப்படி கட்டி கொடுப்பா? என்ன நீ சொல்ற? அதை செஞ்சுக்கிட்டு இருக்கவளே தேன்மொழி தான். அவளே அவளை பத்தி எப்படி போட்டு கொடுப்பா? ஆனா மாப்பிள்ளையும் நம்ம கிஷோர் அவளை விரட்டிருக்கானுங்களே, அதுவும் சரிதான். அதனாலதான் நான் கண்டுக்காம இருந்தேன். என்ன நீ சொல்ற? இவங்க 2 பேர் பிளான் போடும்போது எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி செய்யறதும் நல்லதான். இன்னும் ஜெயராஜுக்கு தேன்மொழி மேல சந்தேகம் வரும். அவளை இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு நினைப்பான். அவன் கவனம் புள்ள தேன்மொழி தந்து எப்படி விஷயத்த வாங்கலான்னு இருக்குமே தவிர எங்க சந்தேகம் வைக்கணும் அங்க சந்தேகம் வைக்க தோணாது. ஆமா, இவங்க 2 பேருக்கும் அந்த பிளான போட்டு கொடுத்தது யாரு? தேன்மொழி விரட்டினா ஜெயராஜ் சிந்தனை மாறும்னு. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவங்க 2த்துக்கும் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யாத. நான் ஏற்கனவே இந்த பிளான போட்டு கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன். என்னன்னு சொல்ற? ஆமாடா, நானே ஆளை வச்சு தேன்மொழி வரட்டுற மாதிரி வரட்டுன்னு நினைச்சேன். அப்போதானே சந்தேகம் இன்னும் வலுவாகும். ஆனா இந்த பிளான இவங்களுக்கு போட்டு கொடுத்தது யாரு? அப்ப எல்லாம் தெரியும் உனக்கு, அப்படிதானே? தெரியும். ஆனா அவ கரெக்டா ஜெயராஜ்கிட்ட தான் போவான்னு எனக்கு தெரியாது. போட்டோம், போற வரைக்கும் நல்லதுதான். உசலுக்கு தான் ஆபத்து. சேச்சே, ஜெயராஜ் அப்படிப்பட்டதான் கிடையாது. அவன் கூட 6 மாசம் இல்ல 60 வருஷம் வந்தாலும் அவன் அனுமதி இல்லாம தொடவும் மாட்டான், பக்கத்துல கூட நெருங்க மாட்டான். கிஷோர் பையன் எதுக்கு சந்தேகம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியல. அதனாலதான் ஜெயராஜ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்லங்கடா, 2 பேரும் இங்கே நில்லுங்க. என்னம்மா? ஏதாவது வேண்டாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? 2 பேரும் இல்லையா? உங்க 2 பேரும் மொழிவே சரியில்லை. ஏதாவது வேண்டாத வேலை பார்த்து நீங்க காதுக்கு வந்துவே தோலுக்கு மேல வளர்ந்தவன 2 பேரையும் பார்க்க மாட்டேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஜெயராஜ் மோப்பம் பிடிச்சி வந்திருக்கான். என்ன விஷயம் பண்ணீங்க? நாங்க எதுவுமே பண்ணலையா? பண்ணாம தான் அவன் மோப்பம் பிடிச்சி வந்திருக்கானா? அவன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்கன்னு. இல்லையா? முத 2 பேரும் கோத்த குறைங்கடா. சரி, எதுல ஒற்றுமையா இருக்கணுமோ இல்லையோ நல்லா ஒற்றுமையா இருக்கீங்கடா இந்த விஷயத்துல. அழிது பாரு ஒண்ணு போல போடா. ஆமா, அவனை ஒண்ணும் பண்ணல. நான் பார்த்துதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தம்பி மாற விட்டுறாதானே நீ? இவன் ஏதோ பண்ணாம அந்த ஜெயராஜ் உள்ள வந்தா? அவன் தான் ஏதாவது கண்டுபிடிக்க நடந்துட்டு இருக்கானே. இவன் என்ன பண்ணுவான்? இவன் ஒண்ணும் பண்ணலம்மா. இரு இப்படியே உள்ள தூக்கி விட்டுட்டே இரு. அன்னைக்கு இவனால நீ தலை குடிஞ்சு நிக்க போற, பாத்துக்கிட்டே இரு. இல்ல இவனால நீ உள்ள போற. அதான் நடக்க போறே.
எதுனாலும் நான் பாத்துக்கிட மாட்டேனா? எதுக்கு உங்க ரெண்டுக்கும் இந்த அவசரம் வேலை? சித்ராஜி என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். அத்தான் நம்ம இப்படி ஆட்சி படைக்க நினைக்கிறேன். என்ன பண்ணி எதை பண்ணி எனக்கு தெரியாது. அவன் இதுக்கு மேல வாலாட்டக்கூடாது. ஏண்டா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன்கிட்ட நான் பேசிக்கிறத விடுங்க. அவன் ஒண்ணும் நம்மள கை வைக்க வரல, அம்மா மேல கை வைக்க வந்திருக்கான். அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்து மேல எவனும் கை வைக்க முடியாது. என்ன தாண்டிதான் என் குடும்பத்து மேல கை வைக்க முடியும். கபார், அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, போங்கடா. இங்க பாருங்க தான், எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். என்ன? ஆதிர ஜெயில இருக்க காதாம்பரி பார்த்துட்டு வந்திருக்கா. ஆனா அதை பத்தி வீட்டுல யாருக்கிட்டையுமே வாயை திறக்கல. அங்க காதாம்பரி பாதுகாக்கிற காவலர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி உங்க அக்கா பொண்ணு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஆனா நல்லா விசாரிக்கல. அதுக்கு போது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப அந்த விஷயம் ஜெயராஜுக்கு போய் இப்ப ஜெயராஜ் விசாரணை புள்ளும் காதாம்பரி கிட்ட. காதாம்பரி விசாரிக்கிற மேல நமக்கு என்ன போகுது? ஏன் பழைய குடும்ப கதை அவளுக்கு தெரியாமல இருக்குது? அதான் எல்லாம் தெரியுமே. பொதுவாகவே அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை இப்ப அசிங்கப்படுத்தணும், அவ்வளவுதான். இப்ப காதாம்பரி என்னென்ன பேசின விஷயம் போது வெளியில வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அது மட்டும் இல்ல, இப்ப கோர்ட்டு கேஸ் போகும்போது ஆதிரா கோர்ட்டு கேஸ் போண்டிருக்கு. அதான் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா ஆதிரா இதை பத்தி எங்கிட்ட பேசவே இல்லையே. சதீஷ் என்ன அங்க வச்சு மிரட்டி இருக்காங்க ஆதிராவை. அவதான் வீட்டுல யாரையும் சொல்ல வேண்டாம்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தருணுக்கு எல்லா விஷயம் தெரியும். அவன் தான் இதை யாருக்கிட்ட சொல்லாதீங்க, அண்ணனுக்கு தெரிஞ்ச கோபப்படுவான்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மிரட்டி இருக்கான். அதனால சதீஷ் என்ன யாருக்கிட்டயுமே சொல்லல. நான் அண்ணனை மிரட்டுறதுல மிரட்டி தான் உண்மை வாங்கியிருக்கேன். இப்ப அவங்க அங்க என்ன பேசுனாங்க, என்னத்தை பத்தி இந்த காதாம்பரி பேசினா, இது எல்லாம் தெரிஞ்சு ஆகணும். இன்னொன்னு, நம்ம அம்மா கிட்ட இருந்து எந்த உண்மையும் ஜென்மத்திலையும் வாங்க முடியாது. ஆனா என்னமோ இருக்குது. சரி, டென்ஷன் ஆகாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் ஆதிர நடவடிக்கை வேற மாதிரி இருக்குதா? என்ன காதாம்பரி பேசியிருப்பா? நம்ம மேல எப்ப என்ன கேஸ் போடலாம், இவங்களை எப்ப உள்ள தள்ளானு கவனம் கட்டிட்டு இருக்கோம் அந்த ஜெயராஜி. கிடைக்கிற கேஸ்ல நம்ம உள்ள தள்ளானு பிளான போட்டுட்டு இருக்கோம் அந்த ஜெயராஜி. அதுக்கு தோதுவா காதாம்பரி வேற பழைய ரகசியங்களை சொல்லியிருக்கா. இப்ப அந்த ரகசியம் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஜெயராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியில இருந்து விலகணும். நம்ம இருக்கிற பதவியில இருந்து தூர வரணும். தெரு வந்து நிக்கணும். அவன் பிளானே அதான். யார் மேல என்ன பள்ளிய போடலன்னு கங்கனை கட்டிட்டு இருக்கான். எவனும் நம்ம மேல கை வைக்க முடியாது, சொல்றேன். எவனும் நம்ம குடும்பத்து மேல கை வைக்க முடியாது. என்ன அழகான பாட்டு. சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இன்று சிலையே உந்தன் அழகுக்கில்லை ஈடு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயர்ந்தாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இந்த உயிரை யானும் தருவேன். ஒரு அழகு கண்டு வியந்து போகிறேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். அங்க படிக்கிறதும் நீ படிக்கிறதும் ஒண்ணா? ஹலோ, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தள்ளுங்க, நான் சூப்பர் சிங்கர்ல பாட்டு படிக்க போறேன். கொஞ்சம் தள்ளுங்க சார். ஆமா, who are you? யார் யார் வீட்டுல வந்து நிக்கிறது? யார் நீங்கன்னு கேட்டேன். யார் நீங்க? அத நான் கேட்கணும். என் வீட்டுல நீ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வீடு மாதிரி எந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல தெரியாமதான் கேட்க. வீடு மாதிரி எந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? இது ஏன் வீடு சார்? ஒன் ஹவுஸ், புரியுதா? உன் வீடு அக்கோஸ். கண்ணுதான் இருக்கு, போட்டு தள்ளி ரம்பத்துக்க. ஹலோ, மறைக்காதீங்க, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இந்த உயிரை நானும் தருவேன். டிவி அடிச்சு வைக்கிறோம் பாத்துக்க. உன் பாட்டு நீ பாட்டு போறியா இல்லையா? உங்களுக்கு பொறாமை, என்ன மாதிரி உங்களால படிக்க முடியலன்னு. எங்க என்ன மாதிரி படிங்க பாப்போம். உன்ன மாதிரி இதுக்கு நான் படிக்கணும்? உன்னை விட சூப்பரா படிப்பேன். அப்படியா? எங்க படிங்க பாப்போம். அந்த மைக்க கொண்டா, எப்படி படிக்க மட்டும் பாரு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இந்த உயிரை நானும் தருவேன். அதுக்கப்புறம் என்ன வரும்? பாட்டே தெரியல, பாட்டு படிக்க போட்டிக்கு வந்துட்டாராம். தப்பு தப்பா படிக்கீங்க. என்ன படம் பார்த்துட்டே இருக்க பாரு. சரி சொல்லி கொடு, நான் எப்படி படிக்க பாரு. தப்பு தப்பா படிக்கீங்க. நான் படிக்கிற மாதிரி தான் படிக்கணும், அதுதான் பாட்டு. நீ பாட்டு படிச்சது கழுத கடிச்ச மாதிரி இருந்தது. நீங்க படிச்சது காண்டாமிருகம் படிச்ச மாதிரி இருந்தது. எப்படி படிக்க பாரு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இந்த உயிரை நாளும் தருவேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். கொல்ல பண்ற. நீ படிக்கிறதா அப்படி இருக்குது, நான் படிக்கிறது சூப்பரா இருக்கு. எப்படி படிக்க மட்டும் பாரு. மைக்க கொண்டாங்க, நான் எப்படி படிக்கேன் பாருங்க.
பாத்தியா எனக்கு நெஞ்சு வலிக்க. அம்மா, ஐயோ அம்மா. நடிக்காதீங்கண்ணா. இப்படி பாட்டு படிச்சா நெஞ்சு வலி வராம என்னடி வரும்? அம்மா முடியலையே. பின்ன இப்படி பாட்டு படிச்சா மரியாதை கம்மியா தான் ஆகும். இவர் மட்டும் அப்படியே எஸ்பி மாதிரி படிச்சுட்டாரு. ஆமா, இவ பேர் கேபி சுந்தரமா. போடி. ஆமா, இவர் பேர் இளையராஜா. டியூனோட தான் படிப்பாரு. போடா. போடவா? போடி. போடா. போடி. போடா. போடி. அது சரி, இந்த டிவி அந்த ரூம்ல இருந்தது, இங்க கொண்டு வச்சது நான்தான். எனக்கு எங்க தோணுவே அங்கதான் பார்க்க முடியும். ஏன்னா இது என் வீடு. உதவாங்க போறேன். இந்த டிவி என் பெட்ரூம்ல தானே இருந்தது. அது இனிமேல் என் ப்ராப்பர்ட்டி. ஓகே? ஏன் பெட்ரூம் எடுத்துக்க வேண்டியதானே? போற பக்க பார்த்தா அதையும் பிடிச்சி வேணும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன ஆளுக்கு அப்புறம் பேச்சே காணும்? உங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு தோத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது என் வீடு. அதை நீங்க மறந்துட வேண்டியதான். இப்போ இது என்னோட ஓன் ஹவுஸ். புரியுதா? பார்க்கலாம். மாசம் 25,000 ரூபாய் வாடகை வந்துடணும். அது போக இப்ப டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் தனி சார்ஜ் உண்டு. அப்படிங்களா மேடம்? ஆமா. இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தலாம் உத்தேசமே இல்ல. என் ட்ரெஸ் போட்டு எடுக்க முடிவு பண்ணிட்டேன். இருந்தா போட மாட்டோம். ஐயோ, ட்ரெஸ் எடுத்து நினைச்சே மறந்தே போச்சே. சரி கிளம்பு, போயிட்டு வரலாம். நானா எப்படி வர முடியும்? இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வர முடியும்? ஐயோ, அதுவும் சரிதானே. ஐயோ, நான் எடுக்காம வந்துட்டேனே. ஆமா, டிவி பார்க்கறதுக்கு விதவிதமா வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, டிவி பார்க்கறது டைம் பாஸ் பண்றதானே. அதான் டைம் பாஸ் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தர்றது. தனி சார்ஜ் வரும், பரவாயில்லையா? வேண்டாமா தாயே, வேண்டாம். நீ ஏன் நல்லா குட்டிக்க. நான் திங்கதான் போறேன். கோழி போடாதீங்க, எனக்கு வயிறு வலி வரும். பாக்க வச்சு தின்னாலே வயிற்று வலி தான் வரும். இது எனக்கு அத கொஞ்சம் தந்துட்டு திங்கிறது முடியாது. அத வத்தி இப்படி பாக்க வச்சு திங்கிறா பாரு. கூட தர முடியாது. நீ கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும். அப்பா, இந்த புடிமா உனக்கு தெரியாம புடிங்கிட்டேன். அந்த பையன் இருக்கட்டும். யாருக்கிட்ட? சே, என்ன அழகான படம் பாருங்கல இது. படம்னா இது படம். என்ன விளையாளவே எட்டுட்டு மிதிச்ச ஓரம்ல போய் விழுந்துடா பாத்துக்க. குரல பாரு, குரங்கு கிடைச்ச மாதிரி. குரங்கா? நீ குற்றம் தானே? அதான் கரெக்டா குரங்கு மாதிரியே கிடைச்சிருக்க. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. அம்மா, வயிறு பசிக்குத. ஏதாவது வீட்டுல இருக்குதானே? வேணா செஞ்சு சாப்பிடணும். ஓ, டயர்டா இருந்தது. சரி, நானே போய் செஞ்சு சாப்பிடுறேன். இது ஏன் டைம்? நான் செஞ்சு சாப்பிடுற டைம். இனி உங்க டைம் முடிஞ்சு போச்சு. வந்தோடனே நீங்க கிச்சனுக்குள்ள போயிருக்கணும். என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்க? உண்மைதான் சொல்றேன். இப்போ அது ஏன் டைம்? ஆஹா, இப்படியே பேசிட்டு இருந்தோம். இவன் கிச்சனுக்குள்ள விட மாட்டான். முதல்ல முடிய வேண்டியதான். கிச்சனுக்குள்ள ஓடிடுவாங்களோ? நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சமைப்பேன். நான் ஆல்ரெடி கிச்சன்ல தான் இருக்கேன். நான் சமைச்சதுக்கு அப்புறம் நீங்க சமைக்க முடியும். கொண்டு படுத்தல. ஃபர்ஸ்டோட வந்திருக்கேன். ஒழுங்கா என்ன சமைக்க விடு. முடியாது. இது ஏன் கிச்சன். நான் எப்போ உங்களுக்கு டைம் தரனோ அப்பதான் நீங்க சமைக்க முடியும். அதான் வாடகை கொடுத்துட்டா வந்தால விட்டுருவாங்களா? உள்ளச்சி என்ன கொடுமைப்படுத்துது. எரும மாடு மாதிரி வந்து உங்க தப்பு. நான் கரெக்டா தான் வளர்ந்துருக்கேன். உனக்கு தெரியாம இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள செத்த மாதிரி என்னால எதை கொண்டு அடிக்கவே தெரியல. ஹலோ, என் வீட்டை பத்தி என்ன பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். இது வீட்டை விட்டு துரத்துறேன். பார்க்கலாம். சரி, டின்னருக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு அது நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரோசமா ஃப்ரிட்ஜ்ல இருக்குல்ல? அது காலியா? அம்மா, ஏடி இருந்துச்சு, நான் பார்த்தேனே. 3 மணி போல ஸ்நாக்ஸே இல்ல. என்னடா செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். ஒண்ணு இல்ல, 4 தோசைக்கு தான் மாவு இருந்தது. சுட்டு தின்னுட்டேன். சப்பாத்தி மாவு ரொம்ப போர் அடிச்சது. அதான் சமோசா பண்ணி சாப்பிட்டேன். அப்பா, கொஞ்சம் ரைஸ் வரை வச்சுட்டு பண்ணாது. அதுதானே காலையில சாப்பிட்டேன். அப்போ ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்ல? ஒண்ணுமே இல்ல. நீ இருக்கிற வரைக்கும் நான் பட்னியா தான் கிடக்கணும். அம்மா, வயிறு வசிக்குதே. அதுக்கும் ஏதோ தாடி உன் கையில தெரியாதா? வெளியா சாப்பிட்டு வந்து போனேன். இரு, நான் வெளியே போய் சாப்பிட போதேன். வெளியில போக முடியாது. நான் கேட்ட இழுத்து பூட்டிட்டேன். ஒண்ணுப்பட்டதே சாவியை கொடு. எனக்கு பசி தாங்க முடியல. நான் வெளியே போய் சாப்பிட்டு வரணும். முடியாது. அத்தை நைட் 8 மணி ஆகுது. இப்ப வெளியில போனா அவ்வளவுதான். வீட்டுக்கு ஏதாவது வந்துடும். அதெல்லாம் விட முடியாது. கொல்லி அதை தெரியுது இல்ல? அப்ப ஏதாவது செஞ்சு கொடு. நான் செஞ்சு கொடுக்கணுமா? நான் எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்? நான் செஞ்சதுல நீ சாப்பிட்டல? தோசமாவனா அப்படியே கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிருவீங்களா? சொல்லுங்க. அது சுட்டாதானே திங்க முடியும். நான் சுட்டு தின்னனாக்கோ. நீ பொழைச்சுக்கிடுவ கட்டியா? சரி சொல்லுங்க. நான் சமைச்சு சாப்பிடணும். எனக்கு பசி தாங்க முடியல. சரி வாசம எப்படி தருவா, நம்பிக்கை இருக்குது. சமைப்போம், எங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க நான் எப்படி சமைக்கேனே. சம சமையல் அறையில் நான் உப்பா சக்கரையா. அப்போ உனக்கு சீனிக்கு உப்புக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லு. ஹலோ,
ஓ சரி சரி பாட்டா சரி சரி நீ சமைக்க பண்ணு. என்ன சமைக்கலாம்? பிரியாணி. அது வேண்டாம், நைட்டு ஜீரணமே ஆகாது. அதுக்கானே அது ஒரு 11 மணி போல நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். 11 மணி போல செஞ்சு சாப்பிட்டியா? அப்போ நீ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் சாப்பிடுவ? ஆள் ஒண்ணு போய் சாப்பிட்டாலும் மாதிரி தெரியலையே. ஹலோ ஹலோ, என்ன கண்ணு வைக்கிறீங்க, நான் டைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி இவ்வளவு தின்னுட்டு ஒல்லியா இருக்கா? ஹலோ, அப்படி சொல்லக்கூடாது. சரிம்மா சரிம்மா, பாப்பா பாப்பா என்ன ரெடி பண்ணாலும் பாப்பா. இப்ப என்ன சமைக்கனே எனக்கு தெரியலையே. ச்சே, ஒரே டென்ஷனா இருக்குது. இருக்கும் இருக்கும். பருப்பு சாதம் பண்ண. வேண்டாம், 1 மணிக்கு அதை தான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் அப்பத்தையும் பொரிச்சு சாப்பிட்டேன். அது போதும், வேண்டாம். இவா என்ன கொலக்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் அது 2 மணிக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டேன். புலாவு, அப்புறம் நெய்ச்சோறு. நீங்க வரதுக்கு முன்னாடி தான் நான் செஞ்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் மட்டன் கிரேவி இருந்துச்சுல ஃப்ரிட்ஜுக்குள்ள, அதை வச்சு நெய்ச்சோறு கிண்டி சாப்பிட்டுட்டேன். அதுதானே நான் சப்பாத்திக்கு கிரேவி வச்சிருந்தேன். அப்ப நான் நெய்ச்சோறுக்கு எதை சாப்பிடுவேன்? நல்லா இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டேன். அப்ப வீட்டுல உட்காந்து ஒரே தீவனம் தான் நடக்குது. என்ன செய்ய, பசியே அடங்க மாட்டேக்கு. நான் வர ரொம்ப சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா? சாப்பிடவே முடியல. நல்லா எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு சாப்பாடே கிடையாது. எதுக்கு? இப்படி உங்களை மாதிரி எல்லாரும் கண்ணு வச்சா எப்படி சாப்பிட முடியும்? கொலை பட்னியில இருக்கு. கோத்த கலப்பிடாது சொல்லிட்டேன். எதையாவது ஒண்ணு செய்ய பாப்போம். அது இருக்கட்டும், நான் தானே சமைக்க போறேன். நீங்க எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு போங்களே. நான் சும்மா நிக்கேன். நீங்க சும்மா நின்னா நான் தர மாட்டேன். நான் ஹாலுக்கு போறேன். போங்க. விதவிதமா சமைச்சு வச்சிருக்காளே. கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம். அது அத்தனையும் எனக்கு தானே. இது எனக்கு இல்ல சும்மா பாட்டு படிச்சு வயிற்று தாங்க முடியே. பாதவத்தி பாக்க வச்சு திங்கிற பாரு. கல்யாண சமய சாதம். சோறு, நெய், சாம்பார், அப்பளம், வாழைப்பழம். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 வகை கூட்டு. அப்பா, ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். வயிற்று வலிக்கும் பாரு. யாருக்கு? உனக்குதான் பாதவத்தி, உனக்குதான். எதுக்கு? போக்கு வச்சு தின்னுட்டு இருக்க. நான் போங்கனே, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல எப்படி எனக்கு வயிற்று வலிக்கும்? உங்களுக்கு வேணா நீங்க தான் சமைக்கணும். நீ இதை எப்படி சாப்பிடுறேன்னு பாக்குறேன். எல்லா கூட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிடணும். கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இதுவே எனக்கு போதும். அது ஏன் சாப்பாடு? அப்படியா சொன்னா? நான் தான் கஷ்டப்பட்டு சமைச்சேன். இல்லையே, நான் தான் சமைச்சேன். இப்ப சாப்பாடு யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட தானே இருக்குது. நான் தான் கஷ்டப்பட்டு சமைச்சேன். 11 வகை கூட்டு, சோறு, நெய், சாம்பார். எப்படி சமைச்சிருக்கேன் பத்தியா? அது எனக்குள்ளது. மரியாதை கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. போடி, உனக்கு இருக்க இடம் கொடுத்தா நீ என்னென்ன வரலாம் பார்த்த? இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கட்டானா? அந்த கதையை போச்சுன்னா உங்க கதை. நான் சாப்பிடணும் கண்ணுக்கு போட்டாத, எனக்கு வயிற்று வலிக்கும். அது நான் கஷ்டப்பட்டு சமைச்சது. அதெல்லாம் கிடையாது, நான் தான் இதை கஷ்டப்பட்டு சமைச்சேன். நீங்க சமைச்சீங்களா? போய் பேசாதீங்கண்ணே. போய் சொன்னாவ, நான் கஷ்டப்பட்டு சமைச்சது. நான் கண்ணுக்கு போட்டத போ. அப்பா, மனமே தூக்குதே. செம 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 இருக்கும்ல, நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன்ல. சமைச்ச கைக்கு மோதிரம் ஐயா போடணும். நான் சமைச்சேன். இது சாப்பிட விட, எனக்கு பய பசிக்கல. மரியாதையா கொடுத்துருங்க சொல்லிட்டேன். போடி, நான் சாப்பிட்டுட்டேன். முடியாது. கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. வேண்டாம், இலையை விட்டு நான் அதை சாப்பிடுவேன். இது ஏன் சாப்பாடு? ஓய், நான் கஷ்டப்பட்டு சமைச்சது. இலையை விடு. இது ஏன் சாப்பாடு? இது ஏன் சாப்பாடு? ஏன் சாப்பாடு? ஏன் சாப்பாடு? ஏன் சாப்பாடு? இருந்தா தானே உன் சாப்பாடு பங்கு போடுவா. இப்ப பாரு, இலையோட உள்ள தள்ளிடுறேன். அட பாவி, இலையோட உள்ள போட்டுட்டேன். எல்லா கணக்கு ஒண்ணு தானே. இலையில இருந்து ஒண்ணு நான் போட்டு திங்கதும் இலையோட உள்ளதுட்டா அதுவே பிசைஞ்சுக்கணும். எப்படி ஐடியா? தின்னி பண்ணாரா? ஆமா, இல்ல திங்கவே இல்ல பாரு. அப்பா, உண்ட மயக்கம். காலையில ஃபுல்லா நல்லா அலைச்சது. இது போய் ஒரு தூக்கம். செம சாப்பாடுயா. செம. மக உனக்கு வயிறு வலிக்கும் பாரு. அது பாத்துக்கலாம். சரி, தூங்க போய். இவளை கூப்பிடக்கூடாது, அது கூப்பிட்ட வேற மாதிரி ஆயிருது. நீ தூங்க போ. நான் சாப்பிடவே இல்லையே. அதுக்கு என்ன, எப்படி தூங்க போ. எனக்கு தூக்கம் வருது. சரி, குட் நைட். எப்படி தூங்குற? வயிற்று வலிக்கும் பாரு. சரி, வலிச்சிட்டு போட்டோம். ஒரு மாத்திரை போட்டா போச்சுது. வயிற்று வல்ல துடிப்பா பாரு. பரவாயில்லன்னு சொல்லிட்டோம்ல. நீ வச்சு சிப்ஸ் இருக்கு போற, அதை சாப்பிடு. வயிறு நிறைஞ்சிடும். அது எனக்கு வேண்டாம். நான் பொங்கல் சொன்னா எனக்கு வேணும். என்ன? நானும் கழுத்து நிச்சயம். போடி போடி. அப்பா, நான் தூங்க போறேன்.
இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு என்ன எழுப்புன? இப்படி கொரட்டை விடக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். இப்படி கொரட்டை விட்டா நான் எப்படி தூங்குறது? ஊருக்குள்ள கரண்டி வந்த மாதிரி. அப்படியா கேக்குது? பக்கத்திலே கரண்டி படுத்திருக்க மாதிரி இருக்குது. செவிடலாம் நாசமா போகுது. சரி நீ போய் தூங்கு. நான் இனி கொரட்டை விடாம தூங்குது சரியா? எப்படி கொரட்டை விடாம தூங்குறது மட்டும் பாரு. இல்ல தூங்குங்க. நீங்க கொரட்டை விடாம இருக்கும்போது நான் போறேன். கொரட்டை மட்டும் விட்டீங்க கொரவலையில மிதிச்சிருவேன். தூங்குங்க தூங்குங்க. நீ இப்படி வந்து நின்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? இல்ல நீங்க கொரட்டை விடாம இருந்தா மட்டும் தான் நான் இருந்து போவேன். கொரட்டை மட்டும் விட்டுட்டீங்க கொரவலையில மிதிக்கிறதுக்கு ரெடியா நிக்க. தூங்குங்க தூங்குங்க. எப்படி தூக்கம் வரும்? தூங்கணும். உங்களால இங்க எத்தனை தூக்கம் கெட்டு போகுது? தூங்கணும் தூங்குங்க. ரெடியா தான் நிக்க. எனக்கு தூக்கம் வரலையே. எப்படி வரும்? அத கொரவலை மிதிச்சிரோம்ல. தூங்க போறேன். கொரட்டோட சத்தம் மட்டும் கேட்டுச்சுடி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பக்கத்துல ரூம்ல படுத்திருக்கேன். அப்படியே கொரட்டை வந்து கத்துன மாதிரி. அப்பா மனுஷன் படுக்கணும் நம்மளுக்கு. ஓய பாரு. சரி சரி நீ போ. நான் கொரட்டை விட மாட்டேன். விட்டு பாருங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது. அப்பா ஆள் அழகு போல தூங்கினா மட்டும் என்ன சத்தம்? அடிக்கடி நான் அழகா இருக்கேன்னு நீ புகழ்ற பத்தியா? உங்களை ஒண்ணு நான் புகழல. அது பழமொழி. அதனால இப்ப எனக்கு புரிஞ்சிருக்குல்ல. உன் வாயாலே ஒத்துக்கிட்ட நான் அழகுனே. கொன்னே போட்டுறேன். ஒழுங்கா தூங்கன்னு சொல்லிட்டேன். ஏ தேனே மாப்பிளைய பாரு. மீசி அதுமா எப்படி நிக்கா பாரு. ஆட்ட சட்டமா இருக்காவ. மிலிட்டரிக்காரன சும்மாவா? கொடுத்து வச்சாதாண்டி தேனே நீ. நான் பார்க்க மாட்டேன். ஏ பாத்துக்க தேனே. பாரு மாப்பிளை போனதுக்கு அப்புறம் மாப்பிளை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். வேண்டாம் வேண்டாம். அம்மாடியோ மாப்பிளை குறும்புக்காரா இருக்காரு. தேனே அவ்வளவுதானே. இல்ல மண்டைய பொழந்துருவ சொல்லிட்டேன். இனி கொரட்டை வரட்டா எப்படி மண்டே பொழக்கன்னு மட்டும் பாருங்க. நீ நைட்டு ஃபுல்லா இங்கதான் நிக்க போற. பாத்துக்கிட்டே இரு. இனி நான் கொரட்டை விட்டா தானே? கொரட்டை விடுங்க. இனி கொரட்டை வரட்டும் மண்டே பொழந்துடுறேன். என்ன கொரட்டை விட காணும்? விட மாட்டேனே. கொரட்டை விடுங்க மண்டே பொழந்துடுறேன். தூங்கிட்டா. தூங்குவா செய்யற. இப்ப பாரு. இல்ல இல்ல கொரட்டை விட்ட மாதிரி எனக்கு கேட்டிருக்கு. அவ்வளவுதான். கொரட்டை விடுங்க மண்டே பொழந்துட மாட்டேன். பரவாயில்ல கொரட்டை இன்னும் வரல. கொட்டாடல கொட்டாடல